பலஸ்தீன விடுதலை போராட்டம் என்பது ஆண்டாண்டு, நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும், அம் அந்த போராட்டம் என்றது முதலாம் உலக யுத்தத்திலிருந்து தான் அதுவரைக்கும் நிலங்களை அபகரித்தல் என்ற போராட்டம் ஒரு காலத்துக்கு பிறகு, முதலாம் உலக யுத்தத்துக்கு பிறகு நிலங்களை எமதாக்கிக் கொள்ளுதல் என்ற ஒரு சூழலுக்கு வளர்கிறது. அதாவது உங்களுக்கு புரிந்து கொள்ளும் சொன்னால், உங்களுடைய நிலத்தை நான் களவாடிக் கொள்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் அந்த நிலத்தை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது முதலாம் உலக யுத்த காலத்துக்கு முன்பு இருந்த ஒரு நிலை. அந்த முதலாம் உலக யுத்தத்துக்கு பின்பு யூத சமூகம், அதுவரைக்கும் நிலத்தை அபகரித்துக் கொண்டிருந்த யூத சமூகம், அந்த நிலத்தை தனதாக்கிக் கொள்ளுதல் என்ற ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு நகர்கிறது. பலஸ்தீனர்களுடைய நிலத்தை. 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அந்த நிலம் எங்களுடையது என்று சொல்லி ஒரு நாடை பிரகடனப்படுத்துகிறார்கள். நிலங்கள் அபகரிக்கப்பட்டது, நிலம் எமதாக்கப்பட்டது, அதற்கு பிறகு அது நாடாக்கப்பட்டது. இதுதான் பலஸ்தீன விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப புள்ளி. 2ஆம் உலக யுத்தம் முடிவுக்கு வருகிறது. உலகமெங்கும் யூத சமூகத்துக்கு ஏற்பட்ட இழப்புகளால் அவர்கள் பால் இருக்கக்கூடிய ஒரு அனுதாபம். அந்த அனுதாபம் அவர்கள் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சர்வதேச சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இங்கு யூதர்கள் அழிக்கப்பட்டது என்றது ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயலோ, அதே காலகட்டத்தில் யூதர்கள் தீவிரமான ஒரு டிப்ளமேட்டிக்கல் ஐடியாவை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த அனுதாபத்தை தங்களுக்கு சாதகமாக பாவித்துக் கொள்ளுதல். எப்படின்னு சொன்னால், நிலத்தை அடைகிறதுக்கு ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கான ஒரு ஒரு சிஸ்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. இதே காலப்பகுதியில் 2ஆம் உலக யுத்தம் முடிகிறது. காலனித்துவ அரசாங்கங்கள் கலோனியலாக இருக்கக்கூடிய தங்களுடைய நாடுகளை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. இலங்கையிலிருந்து பிரிட்டிஷ் வெளியேறுகிறது. பெரும்பான்மை சமூகமான சிங்களர்களிடம் இலங்கை கையளிக்கப்படுகிறது. அங்கு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அடிமைகளாக ஆக்கப்படுகிறார்கள். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரே காலகட்டம் பலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்குதல் என்றதில் ஆரம்பிப்பது போல, இங்கு ஈழத்தில், இலங்கையில் இனவாதம் என்றது தலை தூக்குறது. 1950களில் ஏற்பட்ட கலவரம். ஸோ இன்று 2025 வரைக்கும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளில் இந்த பலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய பயணம் என்ன? தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பயணம் என்ன? We have a dream.